சிவகார்த்திகேயன் தோத்துட்டோன்னா அவுட்டு. அதுவும் எலெக்ஷன் 3 மாதத்தில் வரப்போகுது. இதையெல்லாம் அவங்க பயப்படுறாங்க. பராசக்தியை ஓட விடாம பண்ணிடுவோம், பராசக்தி போஸ்டை கிழிச்சிருவோம், எப்படி நீங்க படம் ஓட்டுறீங்க? அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அஜித் ஒளிய விஜய் வாழ்கன்னு தேட்டரில் கத்திட்டு வந்த கூட்டம் தானேங்க அது. சினிமா, வணிகம், அரசியல் 3க்குமான ஒரு சாதகமாக இதை பயன்படுத்த பார்க்குறாங்க. யாரு? பாஜக, விஜய் 2 பேரும். பாஜகவும் தாவேகவும் சேர்ந்து பண்ற செயல் சொல்றீங்க. இப்ப எந்த விஜய் முழுக்க டெல்லியோட பிளான் தாங்க அவரு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பாஜகவை எதிர்த்தாதான் ஹீரோ இமேஜ் கிடைக்கும். இல்லாட்டி ஒரு காமெடியனாக தான் போவாங்க எல்லாருமே. பாஜக கொண்டு எதிர்க்கிறாருப்பா அப்படின்னு காண்பிப்பதற்காக நடத்துகின்ற நாடகம் தான். ஒய் பிரிவு கொடுத்து செல்லப்பிள்ளை மாதிரி விஜயை வச்சிருக்கிறாங்க. கரூர் சம்பவத்தில் இன்னைக்கு வரையும் சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிட மாட்டேங்கிறாங்க. பியூஷ் கோயல் போன்றவர்கள் வந்துட்டு விஜயை திட்டாதீங்கன்னு பாஜக அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு. டிஎம்கேட்ட உள்ள மைனாரிட்டி ஓட்டை வாங்குறதுக்கு ஸ்பாயிலரா விஜய் இருப்பாரு, அவரை திட்டாதீங்கிறாங்க. தமிழக அரசையும் தமிழ்நாடு அரசையும் திட்டிட்டு இருக்காங்களே. விஜய் ரசிகர்களுக்கு பின்னாடி இருக்க பெரியார் படத்தை காமிச்சது யாருன்னு கேட்டா பெப்பன்னு ஒரு ஆள் சிரிக்கிறாரு. 26 வயசு வரையும் தமிழ்நாட்டில் தந்தை பெரியார்னா யாருன்னு தெரியாத ஒரு கூட்டம். அம்பேத்கர்னா யாருன்னு தெரியல. விஜய் தன்னுடைய படத்துக்கு பிரச்சனை, ஆனால் ஏன் இப்போ வரைக்கும் அமைதியா? அவருக்கு அசைன்மெண்ட் ஸ்கிரிப்ட் வர வரையும் அவர் பேச மாட்டாருங்க. அவருக்கு தெரியாதுங்க. அவருக்கு தெரியாத விஷயத்தை திருப்பி செய்ய சொன்னீங்கன்னா, ஸ்டாலின் அங்கிள் எதை ஹை பிச்சில் கூறவும் என்று கூட பேப்பரில் எழுதியிருக்கோம். வேற ஒன்றும் இல்லை, நான் தான் மதுரை கிழக்கு விஜய், உசிலம்பட்டி விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய்ங்கிறத கூட பார்த்தாங்க அந்த ஆள் படித்தார் அவர். நம்ம தஞ்சாவூர்லேயும் திருவாரூர்லேயும் நம்ம விவசாயிகள் செத்து போனால் எலிகரியை தின்னுட்டு அப்போ காங்கிரஸ்காரங்களுக்கு கோவம் வரல. நம்ம மொழியும் இனத்தையும் கேவலப்படுத்தி கர்நாடகக்காரன் பண்ணால் அப்போ கோவம் வரல. ஜனநாயகம் ரிலீஸ் தள்ளி போதான் ஒவ்வொரு காங்கிரஸ்காரங்களும் கதறாங்களாம். பேர்பட்ட ஒரு நபருக்காண்டி இன்னைக்கு எல்லாரும் குதிக்கிறீங்களா? நம்ம மொழியை, இனம், மாநிலத்தையே அவமானப்படுத்தின போது விஜய் மூடிக்கிட்டு தானே இருந்தார். இப்போ பொங்கல் லீவு 10 நாள்லையும் நம்ம மட்டுமே அடிச்சிடலாம் நினச்ச நேரத்தில் பராசக்தி வந்துருச்சு. இப்போ தேட்டர் பாதிக்கு பாதி பிரியுது. படம் 2வது நாள் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன் அதுக்கு அதிகமாக்கிடுவாங்க. ஸோ எல்லா விஷயத்துலையும் அவர் டெல்லியோட ஆளுங்கிறது அப்பட்டமாக வருது. இந்த விவகாரத்துலையும் கூடிய சீக்கிரத்தில் தெரியும். வரண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். வணக்கம். கடந்த 2 நாட்களாக ஜனநாயகன் அதற்கான தணிக்கை பிரச்சனை அதை சுற்றிய அரசியலாக மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்குது, பேசு பொருளாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நேற்று நீதிமன்றமாக இருக்கட்டும், இப்போ தணிக்கைக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் குரல் கொடுக்கறது, இப்போ வரைக்கும் விஜய் அமைதியாக இருக்குது. ஜனநாயகன் என்ன ஆகும், பொங்கலுக்கு வருமா வராதா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. முதல்ல ஜனநாயகன் அதை சுற்றிய சர்ச்சையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சென்சார் போர்டு சொல்லியிருக்கக்கூடிய சர்ச்சை ஒரு காரணமே கிடையாது. ஓஎம் அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாங்க. ஓஎம்னா அழிவு சக்தி அப்படின்னு சொல்கிற மாதிரி. இதை உடனே இவங்க ஓம் அதை அவமானப்படுத்தும் விதமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு இதை சொன்னாங்க. அப்புறம் இராணுவ உடையை ஏதோ பயன்படுத்தக்கூடாது, இவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னாங்க. அதற்கு பிறகு வன்முறை காட்சிகள்னு சொன்னாங்களான்னு தெரியல. ஆனால் வன்முறை காட்சிகள் படத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது. இவங்க சொல்லியிருக்க காரணங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஓம் அப்படிங்கிறத இவர் கொச்சைப்படுத்துகிறார், ஜோசப் விஜய் கொச்சைப்படுத்துகிறார் மூலமாக இது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இவர் ஒரு கிறிஸ்டின், இவர் ஒரு ஆன்டி பிஜேபிங்கிறத நிறுவ முயல்கிறாங்க. அப்படி ஒன்று உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் இந்திய வழக்கம் போல் ஆன்டி நேஷ்னல்ங்கிறது பாஜகவுடைய வழக்கமான இது. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அதான் உண்மையும் இல்லை நீங்கள் நிறுவ முயற்சி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அதான் உண்மையும். இத்தனை நாள் நீங்கள் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. விசிக உட்பட முக்கியமான சில திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் RSS உடைய பிள்ளைன்னுலாம் சொன்னார் சீமானையும் விஜயும் திருமாவளவன் அவர்கள். இப்போது ஜனநாயகன் படம் முக்கியமான படம், கடைசி படம் விஜய்க்கு டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வரைக்கும் பாஜக இடைஞ்சல் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்பவே கொள்கை எதிரி, நீங்கள் குரல் கொடுக்கல, எதிர்க்கலை அப்படிங்கிறத தவிடிபொடியாக்கி எதிரிங்கிறது இப்போது அந்த வகையிலையாவது இப்போ தெரியுது இல்லை உலகத்துக்கு? இல்லை, இது உலகத்துக்கு தெரியுதுன்னா அப்போ இவ்வளோ நாள் மறைச்சி வச்சு விளாண்டாங்களா? இன்னொரு ஹைட் அண்ட் சீக் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்களா? இவன் ரொம்ப நான் எதிரியாக நான் காமிச்சிக்கக்கூடாது அப்படின்னு. ஏதாவது இந்த பிரச்சனையை அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒன்று சினிமா, வணிகம், அரசியல் 3க்குமான ஒரு சாதகமாக இதை பயன்படுத்த பார்க்குறாங்க. பாஜக, விஜய் 2 பேருமே. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பாஜகவை விமர்சிக்கிறவங்க தான் நிற்க முடியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் என்ன சொல்லுவாங்க, டெல்லியை விமர்சிப்பவர்கள் தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும். கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் யாராக இருந்தாலும். விஜய் டெல்லியோட செல்ல பிள்ளையாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. அவருக்கு ஒரு நடிக்க கூட தெரியல. பாஜகவை எதிர்த்து பேசக்கூட ஒரு கணக்குக்கு கூட அவர் பேச மாட்டேங்கிறார். பாண்டிச்சேரியிலேயே போனால் கூட திமுகவை தான் திட்டுறார்.
ஸோ அப்போ திமுக எதிர்ப்பு ஓட்டுங்கிறது என்னது? அது ஆல்ரெடி அதிமுக பாஜகவுக்கு வர ஓட்டு தான். அப்போ இவரை நம்ம தனியாக நிற்க வச்சா அந்த ஓட்டு தான் பிரிய போகுது. அப்போ திமுகவுடைய ஓட் பேங்க்கு தலித்து, முஸ்லீம், கிறிஸ்டின்ஸ் இவங்களுடைய பேஸ்மெண்ட்டை உடைக்கணும். விஜய்க்கு பிஜேபி மோகம், பிஜேபி எதிர்க்க மாட்டேங்கிறாருங்கிற ஒரு பார்வை இருந்தால் அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. இவர் என்ன அதை எதிர்க்க மாட்டேங்கிறாரு, சும்மா திமுக மட்டும் திட்டுறாரு அப்படிங்கிற அந்த இது இருக்கும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மத உணர்வு இது பண்ணுறாரு. வழக்கம் போல் ஒரு பாஜக ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாலே மக்கள் அதை காமெடியாக தான் பார்ப்பாங்க. இவங்களுக்கு வேறு வேலை இல்லைப்பா, எல்லோரும் ஒன்றா இருப்பாங்க, இவங்க வந்து தேவையில்லாமல் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், சர்ச்சு, பள்ளிவாசல்னு போயிட்டு இருப்பாங்கன்னு பார்ப்பாங்க. இப்போ பாருங்கள், பாஜக வழக்கம் போல் தன்னை வந்து அர்த்தமே இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி அதில் என்ன விமர்சிக்க என்ன இருக்குது ஓம்ங்கிறது. அது ஃபஸ்ட்டு ஓஎம், அது ஓமான்னு கூட எனக்கு தெரியல. ஏதோ சும்மா ஒரு குறியீடு மாதிரி படத்தில் வச்சு இந்த பேன் இண்டியா கான்செப்டில் பைத்தியக்காரத்தனமாக ஏதோ சினிமாக்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை உடனே இவங்க வந்து ஏதோ ஒரு இந்து மதத்துக்கு எதிராக பண்ணிட்டாருங்கிற மாதிரி ஒரு சீனு கிரியேட் பண்ணி இந்த படம் சென்சார் கிடைக்கிறதுலேயே பெரிய பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி பண்ணுறாங்க. இந்த படத்தோட தெலுங்கு படம் வந்து கேசரி பார்த்தீங்கன்னா செம காமெடியாக இருக்கும். அதில் ஒரு சென்சார் போர்டு பயப்படுற அளவுக்கு, பிஜேபி பயப்படுற அளவுக்கு அதில் ஒன்றுமே கிடையாது. அப்போ இவர்களாக விஜய் எங்களை எதிர்க்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பாஜகவை எதிர்த்தால் தான் ஹீரோ இமேஜ் கிடைக்கும், இல்லாட்டி ஒரு காமெடியனாக தான் போவாங்க எல்லாருமே. அப்போ இவர் பாஜகவை எதிர்க்கிறாரு, இவர் பாஜகவே எதிர்க்கிறாருப்பா, பாஜக கொண்டு எதிர்க்கிறாருப்பா அப்படின்னு காண்பிப்பதற்காக நடத்துகின்ற நாடகம் தான். இன்னொன்று வணிகமாக பார்த்தீங்கன்னா, இப்போ பராசக்தி இப்போ 1200 1300 தேட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பராசக்தி வரலைன்னா கிட்டத்தட்ட 1300னா 1000 சீட்டும் 1000 தேட்டரும் ஜனநாயகம் தான் கிடைக்கும். இப்போ பராசக்தி வர்றதுனால ஜனநாயகனுக்கு ஒரு 650 தேட்டர் கிடைக்கும், அங்கே ஒரு 450 தேட்டர் கிடைக்கும். எப்படியா இருந்தாலும் விஜய்க்கு தான் கூட கிடைக்கும். இப்போ அவங்களுக்கு என்னென்னா தேட்டர் குறையுது. ஏன்னா இப்போ எல்லாம் பிரச்சனை என்னென்னா, 3 நாள் தேட்டர் ஹவுஸ்ஃபுல் ஆகி கலெக்ஷனை பார்த்துட்டு படம் குப்பைன்னு காரி துப்புனா கூட அவன் மட்டும் போயிடுவான். எல்லாரும் காசு, தயாரிப்பாளர் காசு வந்துடும். இப்போ பொங்கல் லீவு 10 நாள்லையும் நம்ம மட்டுமே அடிச்சிடலாம்னு நினச்ச நேரத்தில் பராசக்தி வந்துருச்சு. இப்போ தேட்டர் பாதிக்கு பாதி பிரியுது. படம் 2ஆவது நாள் அது கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சுன்னா ஸ்க்ரீன் அதுக்கு அதிகமாக்கிடுவாங்க. அந்த பயம்லாம் இருக்குது. இல்லை, பராசக்திட்டு தோற்றுருவோங்கிற பயத்தில் விஜயும் பாஜக செய்கிற ஆட்டம்னு தோற்றுருவோங்கிறத விட போட்டியாக ஒருத்தர் நிற்கிறத அவங்க இதாக பார்க்குறாங்க. இது ஒரு பாயிண்ட்டு. பராசக்தி அதுக்கான வியூஸ் அதிகரிக்கிறது ட்ரெய்லரில், அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லணும், பராசக்திங்கிறது இந்திய எதிர்ப்பு அரசியல். இவர் பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்கிறப்ப இந்திய எதிர்ப்பு அரசியலை ஆதரிக்கிறேங்கிற மாதிரி இருக்கணும். இவர் அதுக்கு போட்டியாக ஒரு மசாலா படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ரத்த நாடுனா ஏதோ இரும்பு நாடில் ரத்தத்தை நக்குறாரு, பேய் படம் மாதிரி அவர் நக்கிட்டு காமிக்கிறாரு. ஒரு அரசியலுக்கு வரக்கூடியவர் இவ்வளோ ஒரு கொடூரமான காட்சியோடு காமிக்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா முரளி பையன் அதர்வாவும் சிவகார்த்திகேயன்லாம் பட்டையை கிளப்பிட்டு தமிழ்நாடு இது டெல்லி இல்லை அப்படின்னு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லைன்னு ஒரு திராவிட இயக்க தமிழ் தேசிய அரசியலை அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது அவங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது. ஏன்னா வழக்கமான இப்போ சிவகார்த்திகேயனே குப்பை படம் நிறையா நடிச்சிருக்காரு. அது டான்னு ஒரு குப்பை படம் நடித்தார். அப்புறம் இந்த டீச்சரை லவ் பண்ணுற மாதிரிலாம் படம். அந்த மாதிரி ஒரு கேவலமான படமாக இருந்தால் பரவாயில்ல. பராசக்தி எப்படி இருக்குன்னா நம்ம யாருக்குமே தெரியாது. வந்ததுக்கப்புறம் பெரிய லெவலில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னு கூட நான் சொல்லலாம். ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்போது 64-65 இந்திய எதிர்ப்பு, பக்தவச்சலம் சிஎம், அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட்டு மொராஜ் தேசாயி, லால்பு யாரோ ஒன்று கடுமையாக விமர்சித்து வந்த ஒரு படம், ஒரு காலகட்டத்தை பிரதிபலிக்கிற படங்கிறப்ப அதுக்கு இணையாக ஜனநாயகன் இருக்காதுல்ல. ஜனநாயகன் வந்து ஒரு மசாலா படம் தானே, விஜய் வாழ்கன்னு சொல்கிற படம் தானே. விஜய் 100 பேர் அடிக்கிறாரு, 200 பேர் அடிக்கிறாருங்கிற கதை தான். அப்போ ஒரு சினிமா விமர்சனம் பற்றிலாம் பராசக்தி ஒரு நேமாயிருங்கிற ஒரு பார்வை அவங்களுக்கு இருக்குது. தேட்டர் நம்ம சோலாவாக வரணும். இவங்களாம் போட்டி வரதை விரும்ப மாட்டாங்க. மேக்ஸிமம் தனியாக வந்து நம்மளே ஜெயிக்கணுங்கிற ஆசை தான். போட்டியாகவும் வருது அப்படிங்கிறப்ப அந்த ஒரு கோபம். சிவகார்த்திகேயன் வந்து ரொம்ப சின்ன நடிகர் விஜயோட படும்போது. விஜய்க்கு ஈக்குவலாக அஜித் தானே. அதுக்கப்புறம் விக்ரம். சிவகார்த்திகேயன் என்னடா, சிவகார்த்திகேயனிடம் விஜய் தோத்துட்டா அவருக்கு பெரிய அவமானம் இல்லையா? ஒரு இப்போ விஜய் வர்றப்போ ரஜினி படம் வருது, கமல் படம் வருது, அஜித் படம் வருதுன்னாவது ஒரு கெத்தாக இருக்கும். சிவகார்த்திகேயனுங்கிற இவங்களுக்கு அடுத்த கூட அவர் தனுஷோடைய போட்டி போட வேண்டியவர் விஜயோட போட்டி போடுறாரு. தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிவகார்த்திகேயனுக்கு பெரிய அசிங்கம் கிடையாது. விஜயோட தானே தோக்குறாரு, பெரிய ஆள்கிட்ட தானே தோக்குறாரு. அவரை விட ஒரு 13 வருஷம் மூத்தவராக இருப்பார் விஜய். இது நல்லா. ஆனால் இவருக்கு அவர் பிரச்சனை இல்லை. சிவகார்த்திகேயன் தோத்துட்டோன்னா அவுட்டு. அதுவும் எலெக்ஷன் 3 மாதத்தில் வரப்போகுது. இதையெல்லாம் அவங்க பயப்படுறாங்க. படம் தோத்துட்டா எலெக்ஷன் ரிசல்ட் பாதிக்கும், ஒரு இமேஜ் போயிடும், கடைசி படம் வேற சொல்லிட்டோம். இந்த பயத்தில் நினைப்பேன் ஒரு சோலாவாக வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம்ங்கிற ஒரு ஆசை. அதனால் அவங்க இயல்பாக தள்ளி போகிறத கூட விரும்புவாங்க. பராசக்தியோட வர்றதை விரும்ப மாட்டாங்க. இது எல்லாமே பாஜகவும் தாவேகவும் சேர்ந்து பண்ற செயல் சொல்றீங்க. இப்ப விஜய் முழுக்க டெல்லியோட பிளான் தாங்க. அவருக்கு பாஜக உங்களுக்கு நேரடியாக இங்கே திராவிட கட்சியை எதிர்க்க முடியல. பாஜகன்னு சொன்னால் மக்கள் சிரிச்சுட்டு போயிடுறான். அதனால் நாம் தமிழர், விஜய்
இப்படிலாம் இறக்கும் போது இப்போ பாருங்க, தமிழ் தேசியம்ங்கிறது யாருடைய கொள்கை? தந்தை பெரியாருடைய கொள்கை, திராவிட இயக்கத்தின் கொள்கை. அந்த கொள்கையை வச்சே பெரியாரை திட்ட வைக்கிறாங்க, திராவிட இயக்கத்தை திட்ட வைக்கிறாங்க. இதை பாஜக செய்யும்போது மக்கள் நம்ப மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. பாஜகவுக்கு பெரியாரை திட்ட தானே. நாம் தமிழர்னு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் மேடையில் ஏறி பெரியாரை திட்டும் போது, நீ ஒடுக்கப்பட்டவனுக்கு எதிரி அப்படின்னு பேசும்போது மக்கள்கிட்ட வந்து அவன் ஒடுக்கப்பட்டவர்களே பெரியார் எதிரி போலையா அப்படிங்கிற ஒரு சித்திரம் இருக்குல்ல. இதுதான் பாஜகவுடைய தந்திரம். நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் வச்சே நம்ம பார்ப்போமே, இது நாள் வரைக்கும் விஜய் வந்து கொள்கை எதிரின்னு அறிவிச்சிருந்தாரு, ஆனாலும் சொல்லிட்டே இருந்தாங்க பாஜகவுடைய கையால் தான் அப்படின்னு. ஆனா இப்போ விட்ட வெளிச்சமா ஆயிருக்கு, பிரச்சனை இருக்கு, கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி 2 பேரும் வேணும்னு திட்டம் போட்டு விஜயும் பாஜகவும் செய்யறாங்கன்னா கோர்ட்டுக்கு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரொடக்ஷன் வந்து கம்பெனி கேள்வி கேட்பாங்க, அவங்க காசு போட்டிருக்காங்க, இந்த பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அரசு எவ்வளவு அமைதியா இருப்பாங்க? அந்த நிறுவனமே பாஜக காரர் தாங்க. அந்த உண்மையிலே அவரே பாஜக சார்புடையவர் தான். அந்த நிறுவனம் ஷேர் பண்ணியிருக்கிறது எல்லாம். நீங்கள் பாரதிய ஜனதாவுக்கு வந்து இதெல்லாம் விஷயமே கிடையாது. சினிமாவையும் சினிமா நடிகர்களையும் ஹோல்சேலில் எடுத்திருக்கு. அடகுக்கு அடமானம் வச்சு எடுத்த மாதிரி பாரதிய ஜனதா 2014 இதுவரையும் பண்ணியிருக்கு. ஆந்திரா சினிமா முழுக்க சங்கி சினிமா. உங்களுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி, மலையாள இண்டஸ்ட்ரி மட்டும்தான் உங்களுக்கு சங்கி சினிமாவாக மாறாமல் இருக்குது. அதனால தான் மோடி கத்துனாரு கர்நாடகாவில் போய், கேரளா ஸ்டோரி மாதிரி படத்தை தடுக்கிறாங்க அப்படின்னு மலையாளிகள் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, 9ஆம் தேதின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு இடையில சென்சார் போர்டு நீங்க கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இடைச்சல்லாம் கொடுக்குறீங்க, இவ்வளவு இடையூறு கொடுக்குறீங்கிறப்போ அதெல்லாம் கிடையாது, இதெல்லாமே சும்மா உங்களுக்கு மேஜிக் கட்டுற மாதிரி வெளியில நடிக்கிறாங்க. எதுவுமே நம்புற மாதிரி இல்லை. நான் அடிப்படையான சில கேள்விகள் கேட்குறேன். ஒய் பிரிவு கொடுத்து செல்லப்பிள்ளை மாதிரி விஜயை வச்சிருக்கிறாங்க. கரூர் சம்பவத்தில் இன்றைக்கி வரையும் சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிட மாட்டேங்கிறாங்க. அதற்கு பிறகு விஜய் மீது இதுவரை எந்தவித விமர்சனமும் பாரதிய ஜனதா வைக்கலை. பியூஷ் கோயல் போன்றவர்கள் வந்துட்டு விஜயை திட்டாதீங்கன்னு பாஜகவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாரு. டிஎம்கேட்ட உள்ள மைனாரிட்டி ஓட்டை வாங்குறதுக்கு ஸ்பாயிலராக விஜய் இருப்பார், அவரை திட்டாதீங்கிறாங்க. விஜயை வந்து எந்த விஷயத்திலையும் அவங்க வந்து விமர்சிக்கவோ எதிர்க்கவோ தயாராக இல்லாத போது திடீர்னு வந்து இந்த சென்சார் போர்டில் மட்டும் விஜய் அவங்க தடுத்து என்ன பண்ண போகிறாங்க? கரூர் சம்பவத்திலேயே அவங்க வந்து விஜயை காப்பாற்றி விட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கூட்டணிக்கு வரதுக்காக அப்படி பண்ணலாமே, கூட்டணி வைக்க அது கூட நடக்கலாம், கூட்டணி பேரமாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு 2-3 பிளான் இருக்கு. இப்போ எப்படி என்ன பண்ணலாம்னு. விஜய் ஏடிஎம்கேன்னு சேர்த்து ஒட்டுமொத்தமாக திமுக எதிர்ப்பு ஓட்டை வாங்கலாமா? ஆனால் அப்படி சேர்த்தோம்னா திமுகவில் இருந்து நமக்கு விஜய்க்கு வர வேண்டிய மைனாரிட்டி ஓட்டு எதுவுமே வராது. ஏன்னா அவர் எடப்பாடி பழனிசாமி சிஎம்மாக தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா விஜய் ஒரு கிரேஸ்ன்னு நம்பிக்கிட்டு இருந்த கூட்டம் வந்து அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. எல்லாம் நாம் தமிழர் அந்த மாதிரி பிரிஞ்சு போட்டுருவாங்க. சில பேர் வந்து என்னடா இது, இவரும் வந்து இன்னொரு கட்சி தொடங்கும் போதே அதிமுகவோட போய் கூட்டணி வைக்கிறாரு, இவர் என்ன பெரிய புதுசாக ஊழலை ஒழிக்க போகிறாருன்னு திமுக ஓட்டு போட்டுருவாங்க. அது ஒன்று இருக்குது. ஆனால் திமுக பிடிக்காதவங்க ஓட்டு ஃபுல்லாக ஒன்று சேரும். ஆனால் திமுகவுக்கு உடசல் வராது. இது ஒரு பாயிண்ட் இருக்குது. இல்லைன்னா செங்கோட்டையனை அனுப்புன மாதிரி ஓபிஎஸ், டிடிவி இந்த மாதிரி ஆட்களை தனியாக விஜய்ட்டு அனுப்பி வைக்கலாம், அது ஒரு பிளான். இல்லைன்னா பாரதிய ஜனதா வந்து நான் விளைவிக்கிறேன் எடப்பாடி விஜய் கூட்டணி, இந்த மாதிரியான பிளான்லாம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. விஜய் கடைசி நேரத்தில் பிஜேபி வரட்டி விட்டுட்டு தான்ப்பா போனார். சரி, இதுக்கு இடையில எதுக்கு இந்த படத்துக்கு வந்து அவங்க அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும், அவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுத்து இப்போ எல்லாரும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சு? இல்லை, இந்த ஜனநாயகன் படம் வந்து தோத்துறக்கூடாதுன்னு பாஜகவுமே நினைக்குது. ஏன்னா அது வந்து பராசக்தி படம் வந்து ஒரு கொள்கை ரீதியான படமாக இருக்குது, அது வெற்றி பெற்று விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த படம் எப்படி எடுத்துருக்குறாங்கன்னு தெரியல பராசக்தி. ஆனால் இதோடு ஒப்பிடும்போது இது பார்க்கும்போதே குப்பைன்னு தெரிஞ்சிருது. அது பாலையா படம் தான், அது ஒன்றும் கிடையாது. வருவார், 100 பேர் அடிப்பார், கொலை பண்ணுவார், ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருப்பார், கெட்டவங்க எல்லாரையும் இது பண்ணிடுவார். பெண்கள் பாதுகாப்பு, நம்ம ஹீரோக்கு, நம்ம தமிழ் சினிமா ஆந்திரா சினிமா ஹீரோக்கள் பேசுகிற பெண்கள் பாதுகாப்பு மாதிரி காமெடி எதுவுமே கிடையாது. பெண்களை தெய்வமாக நினைக்கணும், பெண்களை பூக்களாக பார்க்கணும், பெண்கள் கோவில் மாதிரி அப்படின்னு. இவங்க படத்தில் வர பாடல் காட்சிகள் பார்க்காம இருந்தாலே பல ஆண்கள் ஒழுக்கமானவ தான் இருப்பான். 13-12 வயசில் குழந்தைகளுக்கு வந்து பெண் போக பொருள்னு காமிச்சதே தமிழ் சினிமாவும் இந்த ஆந்திரா சினிமாவும் தான். இவங்கெல்லாம் திடீர்னு வந்து பெண்கள் பாதுகாப்பு, இது பெண்கள் பாதுகாப்புக்கான படம் தான். இது பெண்களுக்கு பராசக்தியோட வர விடக்கூடாதுங்கிறதுனால பாஜகவும் திட்டமிடுதுங்க. அதுதாங்க உண்மை. இந்த படத்துல சென்சார் வைக்கிறதுக்கு என்னங்க அவசியம் இருக்கு? இது என்னங்க அவ்வளவு பெரிய புரட்சிகர படமா? சரி, அப்போ விஜயோட ரசிகர்கள் எல்லாம் நீங்க இவ்வளவு பேசுறீங்க, பாஜக சென்சார் போர்டு, அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தமிழக அரசையும் தமிழ்நாடு அரசையும் திட்டிட்டு இருக்கிறாங்களே, அதனாலதான் விஜய் ரசிகர்கள் அவங்க. ஏங்க விஜய்க்கே மாநில அரசு, மாநில சுயாட்சி, சுப்பராயன், நாமக்கல் நீதி கட்சி இந்த வரலாறு தெரியாத போது இது கொஞ்சம் டெக்னிக்கலான இஷ்யூவும் கூட. இன்னும் பல பேருக்கு சென்சார் போர்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டாவே கிடையாது. விஜய் ரசிகர்களுக்கு பின்னாடி இருக்க பெரியார் படத்தை காமிச்சது யாருன்னு கேட்டால் பெப்பன்னு ஒரு ஆள் சிரிக்கிறாரு.
ஒரு பையன் இத்தனைக்கு 15 வயசு பையன் இல்லை, அவனுக்கு ஒரு 25-26 வயசு இருக்கும். 26 வயசு வரையும் தமிழ்நாட்டில் தந்தை பெரியார்னா யாருன்னு தெரியாத ஒரு கூட்டம், அம்பேத்கர்னா யாருன்னு தெரியல. புரியுதுங்களா? தெரிஞ்சதெல்லாம் விஜயோட நடித்த நடிகர்கள் நடிகைகள், இதை தவிர்த்து அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ இந்த கூட்டத்துக்கு போய் ஸ்டாலின் தான் தடுக்கிறார். ஆதவ அர்ஜுனா மாதிரி ஆட்கள் அப்படி தான் பேசுவாங்க பாருங்க. ஆதவ அர்ஜுனா மாதிரி ஆட்களுமே இந்த பசங்களை நம்பி தான் சொல்கிறார்ல, ஜென்சிகர்ஸை ஸ்டாலின் உங்கள் வீட்டு முன்னாடி இறக்கவான்னு. இந்த பசங்களை தான், இவங்கெல்லாம் கொள்கை வீரர்கள் கிடையாது. பராசக்தியில் காமிக்கிற மாதிரி 65 வந்த இந்திய எதிர்ப்பு போராட்ட மாணவர்கள் கிடையாது. எல்லாம் விசிலடிச்சான்னு குஞ்சாங்க, ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. இல்லை, அவங்களுமே இப்போ அந்த ரசிகர்கள் தமிழ்நாடு அரசை வந்து விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து மத்திய அரசோட இருக்கு, இந்த தணிக்கை துறைங்கிறது மத்திய அரசுடைய கண்ட்ரோல், அவங்க நியமிக்கிறது தான் உறுப்பினர்கள், இப்படிங்கிறத கடந்து தமிழ்நாடு அரசு தான் நம்ம எதிரிங்கிற மாதிரி விமர்சிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பராசக்தியை ஓட விடாம பண்ணிடுவோம், பராசக்தி போஸ்டரை கிழிச்சிருவோம், எப்படி நீங்க படம் ஓட்டுறீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அஜித் ஒளிக விஜய் வாழ்கன்னு தேட்டரில் கத்திட்டு வந்த கூட்டம் தானேங்க அது. ஒரு சிவில் சர்வீஸ் படிக்கிற யாராவது ஒருத்தர் விஜய் கட்சியில் இருப்பாங்களா? சிவில் சர்வீஸ் படிக்கணும்னு நினைக்கிறவன், ஸ்கூல் டேஸில் ஒழுங்காக படித்தவன் யாரும் விஜய் அஜித் ரசிகர் மன்றத்தில் இருக்க வாய்ப்பே இல்லை. படிப்பு வராதவனுக்கு 2 வாய்ப்பு, ஒன்று நற்பணி மன்றம், சினிமா ரசிகர் மன்றம், இல்லாட்டி ஜாதி சங்கம். நல்லா கவனிச்சு பாருங்கள், ஜாதி சங்கத்தில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் படிப்பு வராதவன் ஃபுல்லாக வேட்டியை தூக்கி போட்டு அதுக்கு ஒரு கையில் காப்பு கயிறை கட்டிக்கிட்டு நம்ம ஜாதி போனால் எவனா தூக்குனா வெட்டுறது குத்துறது, நம்ம ஜாதிக்குன்னு ஒன்று உண்டு, நம்ம பெண்களுக்குன்னு ஒரு கற்பு உண்டு, இப்படி பேசிட்டு தெரியறதெல்லாம் படிப்பு வராத கூட்டம். மேக்ஸிமம் படிப்பறிவு இல்லாதவன், ஓரளவு படித்து வளர்ந்தவன் அந்த ஜாதி கூட்டத்தை பயன்படுத்திக்குவான். அவன் அட்வொகேட்டாக டாக்டராக உட்காந்துக்கிட்டு என்னடான்னு இவனுக்கு அடியாலாம் அந்த ஜாதிக்காரனை பயன்படுத்திக்குவான். அதே மாதிரி தான் ரசிகர் மன்றமும், படிப்பு வராதவனுக்கு தனக்கு ஒரு அடையாளம், அவனுக்கு வேறு அவனுக்கு டாக்டருங்கிற அடையாளம் கிடையாது, கவர்மெண்ட் சர்வெண்ட்டுங்கிற அடையாளம் கிடையாது. ஏன்னா படிக்கணும், அதுக்கு 10th 12th நிப்பாட்டிருப்பான். விஜய் மாதிரி 12th படிப்பு நிப்பாட்டிருப்பாப்ல. அப்போ விஜய தலைவராக ஏற்றுக்கிறவன் எப்படி ஒரு இன்ஜினியர் டாக்டர் படிச்ச ஒரு நாலேஜ் இல்லாத பேசணும், எப்படி விஜய தலைவராக இல்லவே இல்லைன்னா நம்ம சொல்லிட முடியாது. ஆனா அப்படி அது இன்ஜினியரிங்கோ டாக்டரோ படிச்சவங்க நல்ல கல்வி போடுற போது வர்ற ஆட்கள் வேறங்க. விஜய் ரசிகரா சொல்றேன். இப்போ கேண்டிடேட்டாக போடும்போது பாருங்கள், விஜய் ரசிகர் எல்லாத்தையும் போட முடியாது. அந்த ஊர்லேயே இப்போ பணக்காரன் யார் கோடீஸ்வரன் யாருலாம் சில பேர் பார்த்து போடுவாங்க. லாரி அதிபர்கள் யார், திமுகவில் வாய்ப்பு கிடைக்காத பணக்காரங்களாம் வந்து கேண்டிடேட்டாக பணம் கொடுத்து நிற்பாங்க. அந்த காமெடியெலாம் நடக்கும் பாருங்கள். 234 பாருங்கள், திமுகவில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையோ அவங்களாம் அதிமுகலையும் வாய்ப்பு இல்லையோ அங்கே வருவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து திமுகவில் அவ்வளோ சீக்கிரம் பொறுப்பு கிடைச்சிடாது. சரி, இந்த மாதிரி கட்சியில் ஈஸியாக கிடைக்கும். அப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தாலுமே அந்த மாதிரியான ரசிகர்களை அரசியல் வயப்படுத்துறதோ இல்லை இதெல்லாம் செய்யாதீங்க, இப்படி செய்யறது இது தப்பு, இது வந்து அங்கதான் தவறு நடக்குது அப்படி இல்லையா? பராசக்தி படம்ங்கிறது ஒரு ஹிந்தி எதிர்ப்பு படம், நம்ம கொள்கைக்கும் சம்பந்தமான ஒரு படம் தான், நம்மளும் இருமொழி கொள்கை தான் சொல்றோம், நம்மளும் ஒரு திராவிட கட்சி தான் நம்ம கிளைம் பண்ணிக்கிறோம், அப்ப இப்பெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல தாவேக்க இருக்குல்ல ஒரு அரசியல் கட்சி. யார் பேசுவா அந்த கட்சியில்? இப்படி இப்போ இவ்வளோ தெளிவாக நீங்கள் பேசுகிற உங்களை மாதிரி ஆட்கள் கட்சிக்கு போனால் தான் அதெல்லாம் பேச முடியும். அங்கே யார் இந்த மாதிரி தெளிவாக சிந்திக்கக்கூடியவங்க இருக்கா? வன்மம் இப்போதைக்கு அவங்களுக்கு திராவிட, அதாவது அதிமுகவை அழிக்கணுங்க, அதான் பாஜகவுடைய நோக்கம். இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையும் அதிமுகவை சதுர தேங்காய் வாக்கணும். ஆல்ரெடி டிடிவி, ஓபிஎஸ், இபிஎஸ், செங்கோட்டையன் அப்படி இப்படி 4-5 பிச்சு பதறி வச்சிருக்கிறாங்க. அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சியை கொதறி வச்சிருக்காங்க பாஜக. இப்போ அதிமுகவை காலி செஞ்சுட்டு அதிமுகவோட விஜய் பெரிய கட்சி, அதிமுகவோட விஜய் ஒரு ஓட் பர்சன்டேஜ்னு சொல்லி மெயின்டைன் பண்ணி திமுக வர்சஸ் விஜய் அல்லது திமுக வர்சஸ் பாஜகன்னு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய இயல்பை மாற்றி இந்துத்துவா கோட்டையாக மாற்றணும். அதுதான் அவங்களுக்கு. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் கண்ணை உறுத்துது. ஒரு திராவிட கட்சி வெர்சஸ் இன்னொரு திராவிட கட்சி, திமுக இல்லைனா அதிமுக. மற்ற ஸ்டேட் இப்படி கிடையாது. ஒரு மாநில கட்சி இன்னொன்று தேசிய கட்சி, ஒரு தேசிய கட்சி ஒரு இந்துத்துவா கட்சி, இப்படி தான் இந்தியா முழுக்க இருக்குது. தேசியமும் கிடையாது, இந்துத்துவம் கிடையாது. அடித்து வரட்டி விட்டு மாநில நலன் பேசுகிற கட்சி மட்டும் தான்டா தமிழ்நாடுன்னு 71 இப்படி தான். அப்போ அதனால அந்த சூழல் அவங்களுக்கு உறுத்துது. அதுக்கு தான் சும்மா இந்த மாதிரி பொலிட்டிக்கலா இருக்க கூட்டத்தை வளைக்கி அந்த மாதிரி சினிமாக்காரங்களை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. சரி, இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. நடிகர் சங்கத்திலேருந்து குரல் கொடுக்குறாங்க, துணை நடிகர்கள் கொடுக்குறாங்க, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே வந்து ஆதரவு குரல்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயக்குநர்கள் எல்லாம் சொல்ல போனா கட்சிக்காரர்களும் சிலர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, காங்கிரஸ் மாதிரியான ஆட்கள். விஜய் தன்னுடைய படத்துக்கு பிரச்சனை, ஆனாலும் ஏன் இப்போ வரைக்கும் அமைதியா? அவருக்கு அசைன்மெண்ட் ஸ்கிரிப்ட் வர்ற வரையும் அவர் பேச மாட்டாருங்க. அவருக்கு தெரியாதுங்க. அவருக்கு தெரியாத விஷயத்தை திருப்பி திருப்பி செய்ய சொன்னீங்கன்னா, ஸ்டாலின் அங்கிள் எதை ஹை பிச்சில் கூறவும் என்று கூட பேப்பரில் எழுதியிருக்கோம். வேற ஒன்றும் இல்லை, நான் தான் மதுரை கிழக்கு விஜய், உசிலம்பட்டி விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய்ங்கிறத கூட பார்த்தாங்க அந்த ஆள் படித்தார். அவர் அதில் என்ன எழுதியிருக்கோம் சார், 6 தொகுதியிலையும் உங்கள் பேருன்னு தான் எழுதியிருக்கோம். அதை கூட பார்த்துக்கிறாரு அவரு. சரி சார், அது அரசியல், இது சினிமா இல்லையா? சினிமா அவருக்கு பழக்கப்பட்டது. பேச மாட்டாருங்க, அவர் எதுக்குமே பேச மாட்டார். ஆனால் அவரை தலைவரை ஏற்றுக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்குது. நாட்டில் பேசுவது அரசியல், எழுதுவது அரசியல், போராடுவது அரசியல், களத்தில் நிற்பது அரசியல், சிறைக்கு செல்வது அரசியல்.
ஆனால் இது எதுவுமே எனக்கு பண்ண தெரியாது, பண்ண மாட்டேன், பனையூரில் படுத்து தூங்குவது மட்டும் அரசியல். 3 மாதத்துக்கு ஒருக்க கதவை தட்டி கூட்டி வருவாங்க. கோயம்புத்தூரில் போய் திமுகவை திட்டு, பாண்டிச்சேரியில் திட்டு, விக்கிரவாண்டில் திட்டுன்னு சொல்லுவாங்க. திட்டிட்டு வந்து படுத்துக்குவேன். அதுவும் 5 நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டேன். அதை பார்க்கறதுக்கு 15 மணி நேரம் மக்கள் நிற்பாங்க. என் புருஷனை கொண்டுட்டு வருவேன்னு ஒரு லேடி சொல்லணும், என் குழந்தை செத்தா பரவாயில்லன்னு ஒரு பிள்ளை சொல்லணும், என் வயிற்றில் இப்போ தான் 2 மாதம் கழிச்சு கன்சீவ் ஆகிருக்கு, நான் ஓடி போய் என் பிள்ளை கலைஞ்சாலும் பரவாயில்ல விஜயோட விற்க பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொல்லும். இந்த காமெடியெல்லாம் தமிழ்நாடு அரசியல் பார்த்துக்கிட்டு இருக்கு. நல்ல வேளை காமராஜர், அண்ணா, பெரியார் போன்ற தலைவர்கள் செத்துட்டாங்க. அப்படிதான் சொல்லணும். இல்லை, இவ்வளோ ஆதங்கங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு புரியுது. அரசியலில் அவங்களுக்கு அசைன்மெண்ட் இருக்குது. ஸ்டாலினை திட்டணுங்கிறது அசைன்மெண்ட், திமுக மட்டும்தான் பேசணுங்கிறது அசைன்மெண்ட்டு, அதுதான் ஸ்கிரிப்ட். சரி, இது படம், அவருடைய தொழில், கடைசி படம். உன்னை நம்பி பல கோடி ரூபாய் வந்து ப்ரொடியூசர் காசு போட்டிருக்கான், உன்னை நம்பி ரசிகர்கள் நிற்கிறான், போஸ்ட் அடிச்சிட்டான், கட் அவுட் வச்சுட்டான், இத்தனை தேதின்னு எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். அப்போ உன் படத்தை அங்கே தடுத்து நிறுத்திட்டாங்க. அது படம் வந்தாலும் ஓடாதுங்கிற பயம் இருக்குல்ல, அது சினிமா வணிகமும் சேர்ந்தா இருக்கு. அதுதான் நான் சொல்கிறேன். 1000 தேட்டர் ரிலீஸ் ஆகணுங்க. அவர் படம் பார்த்து அடுத்த நிமிஷம் நல்லா இல்லைன்ட்டானா ஒரே நாளில் வித்துறணும். படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி விற்கணும். அதுதான் அந்த பெரிய நடிகர்களுடைய இது. அந்த தேட்டர் ஆதிக்கம் ஒரு காலத்தில் அப்படி கிடையாது. இவ்வளோ தேட்டர் ரிலீஸ் ஆகாது. பாட்ஷாவோ, நாட்டாமையோ, சூரிய வம்சமோ அந்த காலகட்டம்லாம் ஒரு படத்தை பார்த்துட்டு போய் குடும்பமாக திருப்பி கூட்டிகிட்டு போய் 2வது தடவை ஞாயிற்றுக்கிழமை, ஏன்னா மக்களுக்கு அதான் வேலை. திருப்பி நாட்டாமை பார்ப்பாங்க, திருப்பி பாட்ஷா பார்ப்பாங்க, படையப்பா குடும்பத்தை அது ஒரு விதம் பார்க்காதது குலக்குற்ற மாதிரி பார்த்தாங்க, சந்திரமுகி பார்த்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. தேட்டர் எல்லாத்துலேயும் ஒரே நாளில் விற்று தீர்த்துடணும் படம். 3 நாள் வெள்ளி சனி ஞாயிறு தாங்க. அதுவும் பொங்கல் தீபாவளினா 5 நாள், புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு. திங்கக்கிழமை காலையில் 11:30 மணி ஷோக்கு எல்லா படமும் ஃப்ரீயாக தான் இருக்கும். எவனும் போக மாட்டான் காலையில் 11:30 மணி ஷோக்கு. படம் குப்பைன்னு போயிடும். இப்போ எந்த படம் 25 நாள் ஓடுது, எந்த படம் 50 நாள் ஓடுது, எந்த படம் 175 நாள் ஓடுது? இது எல்லாம் வந்து இப்போ குரல் கொடுக்கக்கூடிய வெங்கட் பிரபு மாதிரியான இயக்குநர்களாக இருக்கட்டும், ஜெயம் ரவி, சிம்பு, இது மாதிரி நிறைய பேருக்கு அவங்களுக்கு எல்லாம் தெரியாதா? இவங்கெல்லாம் என்ன பெரிய தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டவங்களா? ஜால்ராக்கள் தானங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ எல்லாருமே மட்டமான படத்தில் நடித்து இளைஞர்களுக்கு எடுக்கக்கூடியதா பெரிய சமூக புரட்சி படம் எடுத்தாங்களா? நீங்கள் சொல்லக்கூடிய சிம்பு, ஜெயம் ரவி இவங்கெல்லாம் சும்மா விஜய் ஒரு பெரிய நடிகர் ஜால்ரா தட்டிக்கிட்டு ஃபீல்டில் இது பண்ணிக்கிட்டு இருக்கலான்னு தான். இந்த ஏஆர் முருகதாஸ், அட்லிலாம் என்ன படம் எடுத்தாங்க? ஏதோ நம்ம சினிமாவை சேர்ந்த ஒருத்தன் அரசுக்குள்ளே போயிட்டா அதை வச்சு நாம ஏதாவது காரியம் சாதிக்கலாம் வர கூட்டம் தானே. இவங்களுக்கு என்ன பெரிய அக்கறை இருக்குது? இவங்க தரப்புல நீதிமன்றத்தை அணுகி இருக்க மாட்டாங்களே. பாஜகவும் தாவேக்கும் சேர்ந்து ஆடுற ஆட்டம்னா ஏன் வந்து நீதிமன்றத்துக்கு போய் இந்த தணிக்கைத்துறை உடனே எல்லாம் இப்படிப்பட்ட தீர்ப்புகள் வருதுன்னு தெரியும்ல. நீதிமன்றத்தில் போனாலுமே அடுத்து இவங்க சொல்கிறது தானுங்க, எங்க பொங்கல் ஃபீவர் தாண்டி போயிருச்சுன்னா இந்த படத்தை இப்போதைக்குள்ள அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்து பசங்க லீவு ஏப்ரல் மாதம் தான், அதை பிளான் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. பொங்கல் லீவுக்குள்ளே ஏதாவது வர மாதிரி வந்தால் பிளான் பண்ணுவாங்க. இல்லைன்னா பெரிய அவங்க போய் பொங்கல் லீவு போய் அடுத்த வெள்ளிக்கிழமைனா எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிடுவான். ஒரு வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? அவன் பராசக்தி 10 நாள் போட்டு அடிச்சு தள்ளி வச்சு அப்படி மட்டும் ஜனநாயகன் சப்போஸ் இந்த பொங்கல் லீவில் வரலைன்னா பராசக்திக்கு அடிச்சது லாபம். இருக்கிற 1000 தேட்டர் வேற படமும் இல்லை, பொங்கலுக்கு வேற வழி இல்லை, ஒரு தடவையாவது பார்த்துடணும் பராஸ். அதுவும் சிவகார்த்தியின் படங்கிறப்ப குழந்தைங்க குழந்தைங்க பார்க்கணுங்கிறப்ப பேரண்ட்ஸ் எல்லாரும் போயிடுவாங்க. அதே மாதம் தான் விஜய்க்கும். இப்போ அந்த போட்டி அடியாயிரும். ஸோ பொங்கல் தாண்டி இல்லை 9ஆம் தேதி 10ஆம் தேதி தாண்டி வரும்போது இருந்தால் அடுத்து என்னை அரசியல் ரீதியாக பழி வாங்குறாருன்னு 2-3 மாதம் ஓட்டிகிட்டே மார்ச் லாஸ்ட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் ஏப்ரல் மே பசங்க லீவு, எலெக்ஷன் நெருங்குற டைம். நான் அரசியல்வாதிகளை போட்டு விஜய் அடிக்கிறாரு அது இதுன்னு எம்ஜிஆர் ஸ்டில் அதெல்லாம் போட்டு ஓட்டு கேட்க வசதியாக இருக்கும். அப்படி தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க. மற்றபடி இந்த படத்தை பிஜேபி நொறுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த படத்தில் மாநில சுயாட்சி பேசுகிறாங்களா, இந்திய எதிர்ப்பு பேசுகிறாங்களா, தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி தராத பாஜகவை கண்டிச்சதும் வசனம் வச்சுருக்காரா, மைனாரிட்டி இதை பற்றி பேசுகிறாரா, கோவில்கள் அந்து நலத்துறைக்கு எதிராக பிஜேபி இருக்கிறத எதிர்த்து எதுவும் வசனம் பேசுகிறாரா? சரி, அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கும்ல, பராசக்தி வருது, தேர்தல் நேரத்தில் வெளியிடணும், இல்லை எங்களுக்கு பொருளாதார ரீதியாவோ அரசியல் ரீதியாவோ பலன் கொடுக்கணும் அப்படின்னா டேட் நான் என்ன அறிவிச்சிருக்க வேணாமே? இல்லைங்க, இது படமே அரசியலோட தானேங்க வருது. பாஜக ஆமா அதெல்லாம் அவங்களுக்கு இது பண்ணி தான். இப்போ இந்த படம் இவங்க பராசக்தி இந்த நேரத்தில் வந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு எரிச்சலாக இருந்திருக்கும். அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அது முன்கூட்டி இந்த டேட்டு அப்படிங்கிற மாதிரி. இல்லைனா இது 9ஆம் தேதினா அது 13ஆம் தேதி மாதிரி வந்திருக்குங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அது ஒரு வாரத்தில் கலெக்ஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. அது ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரே டேட்டு 1 நாள் 2 நாள் கேப்புங்கிறப்ப அவங்களுக்கு அது ஒரு எரிச்சல் ஆகுது. அதை தாண்டி ஜனநாயகனை வச்சு ஒரு அரசியல் செய்யணும். என்ன ஸ்டாலின் அன்கிள்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். இவர் தூண்டி விட்டா அந்த பசங்க 17-18 வயசு பசங்க 8ஆம் கிளாஸ் சி 9ஆம் கிளாஸ் பி செக்ஷன் பசங்க கத்திட்டு கிடப்பாங்க. அதுதான் நான் கேட்குறேன், இதுல ஏன் தமிழ்நாடு அரசு விமர்சிக்கிறாங்க? தமிழ்நாடு அரசுக்கு என்ன தெரியாதுங்க, அந்த பசங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. கச்சத்தீவை புடுங்குற அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கு, மாநில அரசுக்கு கிடையாதுன்னு தெரியாது. கருணாநிதி கொடுத்தாருன்னா நம்புவாங்க. டாஸ்மார்க் அரசியல் தெரியாது. கலைஞர்னு ஒருத்தர் உண்டாகி தான் சாராயன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க, இல்லைன்னா சாராயமே கிடையாது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது.
இது நிறைய கேள்விகள் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கூட டிஎம்கேக்கு ஆதரவு இருக்கலாம் அப்படிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் இருக்குமா என்ன? யாரு அங்க தணிக்கை குழுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இருப்பாங்க. எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு அதிகார மையம் இருக்குங்க. இன்னைக்கு எல்லாமே வந்து பாஜக வந்து நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பாஜக அரசு இந்த 2014 வந்து செஞ்சதே வந்து நீதிமன்றம், இடி, சிபிஐ எல்லா அமைப்புகளையும் உள்ள இப்போ 10 வருஷமா படம் எவ்வளோ கேவலமாக வருதுங்க. பேன் இண்டியா படம் முழுக்க இந்துத்துவ வெறி பிடிச்ச படங்களாக தானே வருது. காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்துக்கு இதே தணிக்கை வாரியம் தானே இடம் கொடுக்குது. எப்படி அவ்வளோ மோசமான படத்துக்கு அவங்க இது கொடுக்கலாம்? காந்தாரா படம் கான்ஸ்டியூஷனுக்கே எதிரான படம். எங்கள் நாட்டு தெய்வங்கள், எல்லைப்புற தெய்வங்கள், அதுதான் முக்கியம். இப்போ பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது, நமக்கு அரசு வேலைக்கு போகக்கூடாது, பழங்குடியினர், தெய்வம், காடு, மலை, இதுதான் முக்கியம் அப்படிங்கிற வெறி பிடித்த ஒரு இந்துத்துவ படம் தானே காந்தாரா. அது இவங்க ஏதோ கிராமம், வனம், சுற்றுச்சூழலுங்கிறாங்க. அது வெறி பிடிச்ச கடவுளை நம்பு, கடவுளை பகச்சிக்கிட்டா அவன் குழந்தை நோய் விட்டு சாகுன்னு இந்த கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல, இப்போ 3 கண்ணை குத்திடுவான்னு. அதான் கதை, காந்தாரா கதை. கிராமம் கடவுள் கொடுத்ததை சட்டம் தடுக்கக்கூடாது. கடவுள் கொடுத்தது சட்டம் தடுத்தா அவனுக்கு பிறக்கிற குழந்தை ஊனமாக பிறகுன்னு ஒரு படம் எடுக்கிறான் காந்தாரா. அவன் பிஜேபிக்காரன். எவ்வளோ மோசம். அப்ப ஜனநாயகன் அந்த லிஸ்ட்ல தான் வருது. அவங்க அரசியல் சூழலுக்காக அமைதிக்காக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ விஜயுடைய மௌனமும் பாஜகவுடைய அந்த தணிக்கை குழு தடுத்து வச்சிருக்கிறதும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய இப்ப பிஜேபி விஜயே திட்ட மாட்டேங்கிறாரு. நீங்க அப்பாவி விஜய் ரசிகர்ல போய் கேக்குறீங்க. விஜயே திட்ட மாட்டேங்கிறாரு. எதற்குமே அவர் திட்ட மாட்டாருங்க. இங்கே இப்போ சூளைமேட்டில் ஏதாவது ஒரு பொண்ணை ஒரு பையன் கைப்பிடிச்சிட்டான், அதில் ஒருதலை காதல் பிரச்சனை அப்படின்னா திமுக அரசு என்ன செய்யறது? நாளைக்கு அறிக்கை வரும் பாருங்க. விஜயை பேச வைக்கணுமா? இங்கே ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளையை அவனா ஒருத்தன் கைப்பிடிச்சிருக்கட்டும். இந்த திமுக அரசியல் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவங்க லவ் பண்ணவங்கப்பா, அதெல்லாம் கிடையாது. அவன் லவ் பண்ணதை தடுத்துருக்கணும். தப்பான லவ் பண்ணியிருந்தா ஸ்டாலின் வந்து தடுத்துருக்கணும், அந்த பொண்ணை லவ் பண்ணாத அப்படின்னு கூட பேசுவாங்க. அப்ப இப்ப குரல் கொடுக்காதது சிபிஐ மாதிரியான விசாரணைக்குன்னு பயந்துன்னு எடுத்துக்கிறதா, இல்லைன்னா படத்துக்காக வந்து அமைதியா? சிபிஐ விசாரணை எல்லாமே எதுவுமே இவர் கையில் இல்லைங்க. இவர் அமித்ஷா இவர் வேற ஒன்றும் இல்லை. இவர் ஏடிஎம்கேயோட போயிடுவாருன்னு சிபிஐ கேஸ் வந்தப்போ எல்லாரும் வாதம் பண்ணாங்கல்ல. இவர் ஏதாவது மறுத்து நாங்கள் போக மாட்டோம்னு சொன்னாரா? ஆதவர்ஜுனா திமுக தவிர யார்ட்ட வேணாலும் கூட்டணி வைப்போம்னு சொன்னாரா இல்லையா? அப்போ அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இப்போ பார்த்து டெல்லி முடிவெடுத்து எடப்பாடியோட போப்பானா அவர் போயிடுவார். ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. கோடிக்கணக்கில் பணம் வரி அழிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி இவரை ரைடு விட போனவர் தானேங்க அருண் ஐஆர்எஸ். அவர் இப்போ அவர் கட்சியில் இருக்கார். முத அது ஒரு நியாயமான விஷயமா? ஒருத்தர் சந்தேகப்பட்டு பணம் எவ்வளோ வச்சுருக்கேன்னு ரைடு விட போனவர் அந்த கட்சியிலே சேர்ந்துருப்பார். அப்போ அவர் ரைடு விட போனாரா, மிரட்ட போனாரா, அட்வைஸ் கொடுக்க போனாரா? என்ன கணக்கு? டெல்லி இந்த மாதிரி வேலைகள் தான். டெல்லி யாரும் தப்பு செய்கிறவங்களை தடுக்காதுங்க. டெல்லி தப்பு செய்கிறதுக்கு வாய்ப்புள்ளவனாக பார்த்து தேடும், அவனை தப்பு செய்ய அனுமதிக்கும். அப்புறம் வா, என் வழிக்கு வாங்கும். இதுதான் இந்தியா முழுவதும் சிபிஐ, இடி மாதிரியான அமைப்புகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. விஜயெல்லாம் அவ்வளவுதான். விஜயெல்லாம் கொள்கை ரீதியாக இருந்தவங்களே மிரட்டி வாங்கிடுது சிபிஐ, இடி. கொள்கைனா என்னன்னு தெரியாது. இவரை இந்த மாதிரி பிறந்திலிருந்தே நல்ல சுகபோகங்களை மட்டும் அனுபவிச்சுக்கிட்டு என்ஜாய் மட்டும் பண்ண தெரிந்த ஒரு நடிகர். அவருக்கு எதுவுமே தெரியாது, வெயில், மழை, புயல் எதுவும் தெரியாது. இவரை மாதிரி ஆட்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு நாள் ஜெயிலருன்னு போட்டு சொன்னாலே காலில் கையில் விழுந்துருவாங்க. அதனால் இவரையெல்லாம் மிரட்டுறது பிஜேபி ஒரு மேட்டரே கிடையாது. ஒட்டுமொத்தமாக நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம். ஒரு நேரம் நீங்கள் பேசுனதை வச்சு ஜனநாயகன் படம் சர்ச்சை, தணிக்கை குழு சம்பந்தமான இவ்வளவு விவகாரங்கள், நீதிமன்றத்துக்கு போகிறது, இதை சுற்றி பின்னப்படுற அரசியல், அதுக்கு காங்கிரஸ் குரல் கொடுக்குறாங்க, நடிகர்கள் குரல் கொடுக்குறாங்க, இயக்குநர்கள் குரல் கொடுக்குறாங்க, இதெல்லாம் கொடுத்துட்டே இருங்க. ஆனால் விஜய் அமைதியாக இருக்காரு, பாஜக செய்வனை செய்கிறாங்கன்னா இது இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்கிற சதி, இல்லைன்னா சேர்ந்து செய்கிற அரசியல். இன்னைக்கு குரல் கொடுக்குறவங்கள பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். தமிழில் இருந்து தான் கன்னடம் பிறந்துச்சு அப்படின்னு கமலஹாசன் இந்த தக்லை படத்தை ஒன்று பேசினார்ல. படம் உலகமகா குப்பை, அதை பற்றி பேச வேணாம். அந்த மேடையில் ஒன்று பேசிட்டார்ல ராஜ்குமாரை வச்சு. அப்போ விஜய் என்ன குரல் கொடுத்தாரு? எங்கள் தமிழ் மொழி தான் மூத்த மொழின்னு ஒரு வார்த்தை பேசினாரா? இன்றைக்கி எல்லாரும் விஜய்க்கு ஏன் இவர் குரல் கொடுக்கல, விஜய்க்கு ஏன் அவர் குரல் கொடுக்கலங்கிறீங்க. தனிப்பட்ட சுயநல பிரச்சனைக்கு ஒரு மொழிக்காக நம்ம தமிழ் இனத்தையே இழிவுபடுத்தி கன்னடத்தில் உருவபூமி எரிச்சாங்க. கமலஹாசன் ரொம்ப சாதாரணமாக சொன்னார், நாங்கள் 2 பேரும் சிஸ்டர் லாங்குவேஜ், என்னுடைய தங்கை தான் கன்னடம், நான் தமிழ்னா நீங்கள் தங்கை, ஏன்னா நீங்கள் கன்னடம், ஏன்ட்ட இருந்து வந்தீங்க. இதில் ஒன்றும் கொச்சைப்படுத்துறது இல்லையே. நீ என் தங்கச்சின்னு சொல்கிறது, நீ என் தம்பின்னு சொல்கிறது கொச்சைப்படுத்துவதா? ஆனால் அதை சங்கிகள் தான் பிரச்சனை பண்ணாங்க. இதே சங்கிகள் தான் கன்னடத்தை தமிழ் இழிவுபடுத்திருச்சு, திராவிட மாடல் ஆட்சி, இந்தியா கூட்டணியில் தான் கமல் இருக்காருன்னு என்னென்னமோ அரசியல் செஞ்சாங்க. ஒரு வார்த்தை, எங்கள் மூத்த மொழி தமிழ், எங்கிட்ட இருந்து நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னாங்க. இதில் என்ன பிரச்சனை? விஜய் சொல்ல வேண்டியதானே? அவர் ஏதோ தமிழ் தேசியம் திராவிடம் தான் அவர் கொள்கைன்னு சொல்லியிருக்காரா இல்லை? ஏதோ சொன்னார்ல, ஏதோ 2 கண்ணு மூக்குன்னு சொல்லியிருக்காருல. பேச மாட்டார். ஒன்று கொள்கை அடிப்படையிலேயே அந்த விஷயத்துக்கு குரல் கொடுத்துருக்கணும். நம்ம கலையுலகின் மூத்த அண்ணன் கமல் ஒரு சீனியர். கமல் பார்த்து வளர்ந்தவர் தான் விஜயலாம். அப்போ எங்கள் சினி ஃபீல்டு
எப்படி கமலை போட்டு இந்த பாடுபடுத்துறேன்னு கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா? இப்பேற்பட்ட ஒரு நபருக்காண்டி இன்னைக்கு எல்லாரும் குதிக்கிறீங்களா? நம்ம மொழி, இனம், மாநிலத்தையே அவமானப்படுத்தின போது விஜய் மூடிக்கிட்டு தானே இருந்தார். இன்னைக்கு இவங்க பட பிரச்சனை, பிஜேபிக்கு அவருக்கு ஜாலியான பிரச்சனை, அவரே சும்மா இருக்காரு, அவருக்காண்டி ஏன் நீங்கள் குரல் கொடுக்கல? எப்போ காவிரி பிரச்சனைக்கு கூட இவர் கோவப்பட்டிருக்க மாட்டாங்க காங்கிரஸ்காரங்க. நம்ம தஞ்சாவூர்லேயும் திருவாரூர்லேயும் நம்ம விவசாயிகள் செத்து போனா எலிக்கறியை தின்னுட்டு, அப்போ காங்கிரஸ்காரங்களுக்கு கோவம் வரல. நம்ம மொழியும் இனத்தையும் கேவலப்படுத்தி கர்நாடகத்துக்காரன் பண்ணால் அப்போ கோவம் வரல. ஜனநாயகம் ரிலீஸ் தள்ளி போதான் ஒவ்வொரு காங்கிரஸ்காரங்களும் கதறாங்களாம். அதுதான் இப்போ கேள்வி. பாஜக அமைதியாக இருக்காங்க, சரி, அவங்க தணிக்கை குழு கையில் இருக்குது. ஏடிஎம்கே எதிர்கூட்டணியில் இருக்காங்க, சரி. திமுக அமைதியாக இருக்காங்க, அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், அதுவும் சமீப காலமாக தாவேகாவும் காங்கிரஸும் கூட்டணி வைக்குமான்னு கேட்கப்பட்ட சூழலில் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல் கட்சிகளும் அமைதியாக இருக்கிறப்ப காங்கிரஸ் மட்டும் ஜனநாயகனுக்கு குரல் கொடுக்குறாங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுனா தப்பான வழிக்கு போகிறாங்க, இல்லாட்ட விஜயோட கூட்டணி வைக்கலாங்கிற ஐடியாவில் இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இது தேவையில்லாத ஒரு விஷயம். அப்படி போனாங்கன்னா மண்ணெளி தலையில் போட்டுக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். போய் எங்கே ஜெயிக்க முடியும் அவங்க? காங்கிரஸ் விஜய் கூட்டணி கேட்டாலே காமெடியாக இருக்குங்க. இந்த கட்சியிலையும் காங்கிரஸ் கட்சி அதை விட ஒரு கட்டமைப்புள்ள கட்சி. ஆனால் எல்லாருமே ஒயிட் கலர் ஜாப்பாங்க, அவ்வளோதான். பண்ணையார் மாதிரி எல்லாருமே கோடீஸ்வரங்க, லெவலே வேறு. விஜய் கட்சியில் வேலை செய்கிற அளவுக்கு தான் ஆட்கள் இருக்கிறாங்க, யாரும் பண்ணையாரெலாம் கிடையாது, எல்லாம் சாதாரண வீட்டு பிள்ளைங்க தான். ஆனால் அவங்களுக்கு அரசியல்னா என்ன, வேலைனா என்னன்னே தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன் வச்சா செம காமெடியாக இருக்கும். இப்போது ஜனநாயகனுக்கு பாஜக தணிக்கை குழு பிரச்சனைங்கிறத தாவேகாவே சொல்லல. செங்கோட்டையன் கிட்ட யாரு பிரச்சனை, தமிழ்நாடு அரசா மத்திய அரசா என்ன பிரச்சனைன்னு கேட்கறது கூட அது உங்களுக்கே தெரியும்னு பத்திரிகையாளர்கள் இதெல்லாம் அரசியல் தலைவருடைய பதிலா? உங்கள் வீட்டு பிரச்சனைன்னு அவங்கள்ட்ட ஒன்று கேட்குறேன், இது உங்களுக்கே தெரியுமேமா, உங்கள் வீட்டு பிரச்சனைனா நீங்கள் தானே சொல்லணும். அவங்க கட்சி சம்மந்தப்பட்டது. இது கட்சி சம்மந்தப்பட்டதா? ஒரு சினிமா நடிகரோட பிரச்சனை, இதில் எங்கே கட்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்தது? ஒரு சினிமா சர்ச்சை ஆயிருக்கு. பொம்பாய் படம் இந்து முஸ்லீம் பிரச்சனையில சர்ச்சை ஆயிடுச்சு. உங்களுக்கு உலகம் சுற்று வாலிபன் பிரச்சனை, போஸ்டர் வரி உயர்த்திட்டாங்க, அது இதுன்னு சொல்லி கலைஞர் முடக்க பாய்க்கிறாங்க. அதில் ஒரு அரசியல் இருந்தது. நிறைய படங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. ஈழ பிரச்சனையை பற்றி பேசின படம் வெளிவரவே இல்லை, காற்றுக்கண்ண வேலை. இதெல்லாம் உண்மையிலே ஏதோ ஒரு அரசியல் சமூக பிரச்சனைக்காக அந்த படம் தடை செய்யப்பட்டது, பிரச்சனையாச்சு, ஒரு விவாதமாச்சு, அந்த படம் வரணும்னு நினைச்சோம். இதில் அப்படி என்னங்க இருக்கு இந்த படத்தில்? தாவேகாவே பாஜக சொல்ல மாட்டாங்க, முக்கிய நிர்வாகிகள் கூட கண்டிச்சு அறிக்கை, ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன், அருண்ராஜ் யாரும் வாய் திறக்கல. காங்கிரஸ் மட்டும் பேசும், எந்த கட்சி அவங்க எஜமான அவங்க எப்படிங்க திட்டுவாங்க? கடைசியில் பேசி வச்சுக்கிட்டு சொல்லி வச்சுக்கிட்டு லைட்டாக தான் அறிக்கை விடுங்கன்னா அறிக்கை விடுவாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வளங்களை அளிப்பது பாஜக, தமிழ்நாட்டு மொழியை அளிப்பது பாஜக, தமிழ்நாட்டு மாணவர்கள் படித்து விடக்கூடாதுன்னு நினைக்குது. தமிழ்நாட்டில் வன்னியர், தேவர், நாடார், பல்லர் இந்த பசங்கள்லாம் படித்து முன்னேறிட்டானுங்க, எப்படியாவது இவனுங்க முன்னேற விடாமல் பண்ணணும், இந்த பிசி எம்பிசி எஸ்சி அழிச்சிடணுன்ட்டு ஓப்பனாக பிராமின் பாலிடிக்ஸ் பண்ணுறது பாஜக, இடபிள்யூஎஸ்க்கு இடஒதுக்கீடு கொடுக்கறது பாஜக, எஸ்சி பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பை ரத்து செஞ்சது பாஜக, எம்பிசி டிஎன்டி குற்ற பழங்குடியினரான பிரமலை கல்லர் மறவர் கம்யூனிட்டிக்கான இடஒதுக்கீடை மறுத்து அவங்களுக்கான அடையாளத்தை மறுத்து கொண்டிருப்பது பாரதிய ஜனதா. வெளிப்படையாக இந்துத்துவ அரசியல், பார்ப்பன அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. முதலியார், பிள்ளைமார் எல்லாருக்கும் எதிரான ஒரு அரசியலை தமிழர்களுக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை எதிர்த்து குரல் கொடுக்க முடியல. இப்போ நான் பேசுனது என்னன்னு கூட விஜய்க்கு புரியாது, என்ன பேசுகிறாருன்னு கூட தெரியாது. இப்படிப்பட்ட அரசியல் எல்லா தமிழர்களுக்கும் எதிரான ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கு, மதவாத அரசியல். திருப்பரங்குன்றத்தில் ஒன்றுமே இல்லாமல் தர்கா பக்கத்தில் போய் தான் ஏற்றுவேன்னு பிரச்சனை பண்ணுறாங்க. இது விவரம் தெரிஞ்சு நான் இங்கே தான் ஏற்றிக்கிட்டு இருக்கேன், இங்கே தான் பண்ணுவேங்க. இதுக்கெல்லாம் விஜய் பதில் சொல்ல மாட்டார். இதுக்கும் திமுக தான் காரணம்னு தான் அறிக்கை விட்டார் அருண் ஐஆர்எஸ். அப்போ எவ்வளோ ஒரு மோசமான பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியுமான்னு காத்துக்கிட்டு இருக்கு, ஹோல்ஸ் கிடைக்காதன்னு. அந்த ஹோலில் ஒரு பெரிய ஓட்டையாக போட்டு இவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குங்கன்னு தான் விஜய் தான் அந்த ஓட்டை டங்குன்னு இது வழியாக குதிச்சிருங்க, உங்கள் பேரில் வந்தால் வர முடியாது, இந்த விஜய்ங்கிற முகமுடி போட்டு வந்தால் கிறிஸ்டின் முஸ்லீம்னு ஏதாவது ஏமாற்றி விவரம் தெரியாத சின்ன பசங்க ஸ்கூல் பசங்களை உள்ளே வச்சுக்கலாம், நினச்சது மாதிரி பள்ளிவாசல் சர்ச்சை அடிச்சுக்கலாம், அந்த பெரியார் சிலையை திராவிடத்தை அழிச்சிடலாம். இதுதான் பாஜக பிளான். இப்போ இதுக்கு என்ன முடிவு? விஜய் வாய் திறப்பாரா இல்லை என்ன முடிவு? இது எப்படி கொண்டு முடிப்பாங்க? விஜய் வாய் திறக்கிறது எதுவுமே பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு. அதெல்லாம் ஜனநாயகன் வந்துடும். சிவகார்த்தியனோட போட்டி போட்டு தோக்குறோமா இல்லை தனியாக ஜெயிக்கிறோமா, அதிக தேட்டரில் ரிலீஸ் ஆகுதா ஆகலையா, இதுதான் அவங்க பிளான். பராசக்தி வந்தது அவங்களுக்கு ஒரு இரிட்டேஷனாக இருக்கலாம், அதை சரி செய்வதற்காக இருக்குமே ஒழிய இந்த படத்தில் பிஜேபிக்கு எதிரான வசனங்கள் இப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. படமே ஒன்றும் இல்லாத படம், ஆந்திராலேயே பார்த்த படம். அதில் போய் என்னத்தை சென்சார் போர்டு பதற அளவுக்கு, இது சீமானா யாரோ கேட்டாங்களே, அதில் பதற அளவுக்கு ஒன்றுமே இல்லையப்பா. அந்த அளவுக்கு விஜய் அந்த அளவுக்கு ஒருத்து இல்லையே உங்களை எதிர்க்கிற அளவுக்கு. அதனால் அது ஒரு மிகப்பெரிய நாடகம் நடக்குது பாருங்கள், போக அதான் நடக்கும்.
அவர் பாஜகவினுடைய நபர் அப்படிங்கிறது நம்ம பல முறை சொல்கிறோம், அதை தான் அவர் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கார். ஒரு முறை கூட அவர் பாஜகவையும் இந்துத்துவத்தையும் மதவாதத்தையும் எதிர்ப்பது கிடையாது. ஆளுநரே வேணான்னு சொன்னவர் ஆளுநர்கிட்ட போய் தான் அறிக்கை விட்டார். புரியுதுங்களா? சிபிஐ வேணான்னவர் சிபிஐ வந்தவொடனே நன்றிங்கிறாங்க. ஸோ எல்லா விஷயத்துலையும் அவர் டெல்லியோட ஆளுங்கிறது அப்பட்டமாக வருது. இந்த விவகாரத்துலையும் கூடிய சீக்கிரத்தில் தெரியும். நிச்சயமா இவ்வளோ நேரம் ஒதுக்கி உங்களுடைய கணிப்புகள் பலிக்குதா அதுதான் உண்மையாங்கிறத பார்ப்போம். இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார். Subscribe to One India and never miss an update.